எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எடிசன் அவார்ட்ஸுக்கு என்னோட நன்றிகள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ரெக்கக்னிஷன் அண்ட் அஃப்கோர்ஸ் செக்கச்சமந்த வானம். இட்ஸ் வெரி க்ளோஸ் கேரக்டர் தியாகு, மை ட்ரீம் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். பிகாஸ் மணி சார் கூட நடிக்கணும்னு ரொம்ப வருஷமான ஒரு கனவு, அது நிறைவேறிச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு நடிகர்கள் கூட நடித்தது, அதுவும் பெரிய காஸ்ட். ஸோ அதில் தனித்து தெரியுறதுன்றது அது ஒரு பெரிய விஷயமா ஒரு சவாலாக இருந்துச்சு. ஐ திங்க் மணி சார் விட ஒரு சிறந்த இயக்குனர், இத்தனை ஸ்டார்ஸ் மல்டி ஸ்டாரை ஹேண்டில் பண்ணக்கூடிய இயக்குனர் வேறு யாரையும் பார்க்கவே முடியல. இட்ஸ் ஸோ வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஹிம். ஐ திங்க் த ஹோல் கிரெடிட் கோஸ் டு மணி சார். ஸ்டைலிங்லேருந்து இந்த கேரக்டர் வந்து டோட்டலாக அருண் இது முந்தைய படங்களோட இட் ஷுட் பி டோட்டலி டிஃப்ரெண்ட் அண்ட் ஒரு கிளாஸாக இருக்கணும். எல்லாமே வந்து நாங்கள் முன்னாடியே பேசணும். அதுக்கு ஹி கேவ் தட் ஸ்பேஸ். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்க முடிஞ்சுது. அந்த நாட்களே வந்து ஐ திங்க் ஐ கேன் நெவர் ஃபர்கெட். அண்ட் தேங்க்ஸ் டு த ஹோல் டீம் ஃப்ரம் சந்தோஷ் சிவன் சார், தேங்க்ஸ் டு ரஹ்மான் சார் ஃபார் கிவிங் மீ த பெஸ்ட் மியூசிக். ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் இட் இஸ் மை நான் இன்ட்ரோ வந்து ரஹ்மான் சார் கூட பண்ணணும்னு நினச்சேன். இட் ஹேப்பன் இன் த 25th ஃபிலிம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் எடிசன். ரொம்ப நல்லா வருஷம் ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க. என்கரேஜிங் அ லாட் ஆஃப் டேலண்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னைசிங் தெம் அண்ட் presenting the award. So thank you so much. So it's a good start this year. சார் ஒரு சின்ன கேள்வி. ஜென்ரலாக ஸ்டார்ஸ் வந்து தே ஹேவ் திஸ் கம்பல்ஷன் டு லுக் நைஸ் அண்ட் ஃபிட் ஆல் த டைம். திடீர்னு ஒரு கதாபாத்திரத்துக்காக ஸ்டெராய்ட்ஸ் போட்டுட்டு உடம்பை மாற்றிக்கிட்டு யூனோ சாப்பாட்டில் கட்டுப்பாடு அப்படி இல்லாமல் யூ ரிமைன் ஃபிட் த்ரூ த இயர். அது ஒரு மிகப்பெரிய இட்ஸ் நாட் ஈஸி. இஃப் யூ கேன் ஜஸ்ட் டாக் அபவுட் த ஹெல்த் ஃபேக்டர் a bit. முக்கியம் அபிஷேக்காக. It's been my passion to stay fit. நிறைய பேருக்கு எனக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுல ஒரு சந்தோஷம், ஒரு ஹை. அப்பா முன்னாடியிலேருந்தே ரொம்ப ஃபிட்டாக இருப்பாங்க. ஸோ ஹி வாஸ் மை இன்ஸ்பிரேஷன். அது மட்டும் இல்லாமல் ஒரு நடிகனாக எப்போதும் ரெடியாக இருக்கணும், ஃபிசிக்கலாகவும் இருக்கணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு இது வச்சுருக்கேன். ஸோ ஐ திங்க் அண்ட் தட் வே ஐ கீப் ஒர்க்கிங் அவுட் அண்ட் கீப் மை செல்ஃப் ரெடியாக. இப்போ திடீர்னு எனக்கு செக்கச்சவந்த வானம் வந்தப்போ ஆக்சுவலாக கேரக்டர் வந்து வேறு மாதிரி எட்ஜ் பண்ணியிருந்தார். பட் ஆஃப்டர் மீ கெட்டிங் இன் டு இட் அது கொஞ்சமாக ஆக்ஷன் அதில் வந்துச்சு. நிறைய விஷயங்கள் அதில் பிகாஸ் ஐ குட் டூ இட் அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஐ திங்க் அன் ஆக்டர் ஷுட் பி ரெடி ஃபார் எனி திங். அண்ட் ஐ திங்க் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இப்போ இருக்குது. ஸோ ஐ திங்க் அதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தரும். ஸோ இன்ஸ்டாவில் நான் வந்து எப்போயாவது போஸ்ட் போடும் போது நிறைய பேர் வந்து சார் யூ பீன் மை இன்ஸ்பிரேஷன், உங்களால் நான் ஜிம்முக்கு போயிருக்கேன் அப்படிலாம் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு நடிகனை பார்த்து நல்ல விஷயங்கள் கற்றுக்கிறாங்கன்னும் போது நம்ம வி ஷுட் பி மோர் ரெஸ்பான்சிபிள். ஐ தாட் மேபி வை நாட் லெட்ஸ் இன்ஸ்பயர் தெம். ஸோ யூ ஜஸ்ட் நாட் ஒரு ஸ்டைலிங் அக்கௌண்ட் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஆக்டராகவும் இருக்கீங்க. இப்போ உங்களுக்காக ஒரு 10-year சேலஞ்ச் ஃபோட்டோ எடிசன் அவார்ட்ஸ் டீம்லேருந்து எடுத்து அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நான் போடவே இல்லையே, நீங்கள் எடுத்துட்டீங்களா? அப்படியே சமத்தான பையனா, நல்ல பையனா நீங்க சாமி கும்பிட்டு இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் a complete change over. How do you see this? Yeah, we mature through age. So it's wonderful. I think that fire in me was always there. I always kept ஏதாவது ஒரு விஷயம் நம்மளோட தவறுகள் இல்லை நம்மளோட விஷயங்கள் திருத்திட்டு நம்மளை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நான் நினைப்பேன். லுக் வைஸ்லையும் அதே மாதிரி தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஐ திங்க் திஸ் பீரியட் இஸ் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ஸோ அப்படியே இனிமேல் போயிட்டே இருக்க வேண்டியதான். Thank you very much. Keep inspiring us and we love you a lot.